Tamil short and high speed 120 words per minute trial dictation. Be ready. 10 seconds left. Begin. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு என்னை உரையாற்ற அனுமதித்ததற்காக எனது நன்றியை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். ரயில்வே துறை தொடர்பான இம்மானியத்தை நான் வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் பல்வேறு பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு பல நல்ல யோசனைகளையும் அரசுக்கு தெரிவித்துள்ளனர். இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு பல முடிவுகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதையும் நான் அறிவேன். நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொன்றாக அதை நான் மீண்டும் குறிப்பிட விரும்பவில்லை. ரயில்வே துறை என்பது மிக பெரிய வர்த்தக நிறுவனம் மட்டுமல்லாது சிறந்த மக்கள் சேவை அமைப்பாகவும் விளங்குகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இத்துறையின் வளர்ச்சியை பொறுத்தே நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது. தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் 120 words per minute பேப்பர் 2. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொள்ள வேண்டும். அதை அதன் பிரிவெழுத்து வடிவத்தின் அளவில் 1/3 மிகாமல் அயற்கூற்றில் கடந்த கால வினைச்சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் பொழிப்பு அறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும். சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். பிகின். சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு பதிலளித்து முதலமைச்சர் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த விவாதத்திற்கு பதில் வழங்க வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் விவசாய தொழிலாளர்களுக்கான 3000 ரூபாய் உதவி தொகையை சற்று குறை கூறி பேசினார். நமது மாநிலத்தில் கடந்த ஆண்டு ஒரு புறம் வறட்சியும் மறுபுறம் வெள்ளமும் ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதே தவிர இதில் உள்நோக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக பேசிய மற்றோர் உறுப்பினர் கடந்த ஆண்டு அரசு அளித்த உத்தரவாதத்திற்கு மாறாக கரும்பு உற்பத்தி குறைந்து விட்டதாக சுட்டிக்காட்டினார்கள். கரும்பு உற்பத்தியை 500 லட்சம் டன் வரையில் உயர்த்த வேண்டும் என்பது நம் குறிக்கோள். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சி மற்றும் வெள்ளத்தால் சற்று பின்னடைவு ஏற்பட்டுவிட்டது. வரும் 2 ஆண்டுகளில் உற்பத்தி இலக்கினை அடைந்து விடுவோம் என்று மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர்களிடம் உறுதி கூறுகிறேன். நெல்லை பொறுத்தவரையில் கொடுக்கப்பட்ட ஊக்க தொகை போதாது என்ற கருத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன் வைத்தனர். முந்தைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஊக்க தொகையை விட தற்போது 20% கூடுதலாக நாங்கள் கொடுத்து இந்த ஆண்டு இதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் என்பதை மெத்த பணிவுடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மற்றோர் உறுப்பினர் பேசுகையில் நமது மாநிலத்தில் சமீபத்தில் சவுக்கு மரங்களுக்கு கிடைக்கும் விலை மிக குறைந்துள்ளதால் அதை வளர்த்து வரும் விவசாயிகள் சிரமப்படுவதாக கூறினார்கள். இந்த தகவல் அரசுக்கு வந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விறகு அடுப்புகள் குறைந்ததும் இதற்கு ஒரு காரணமாகும். வரும் ஆண்டில் காகித கூழ் இறக்குமதி செய்வது குறைக்கப்படும். நமது மாநிலத்தில் உள்ள
சவுக்கு மரங்களை கொண்டே அரசு காகித ஆலையில் காகிதங்கள் தயாரிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த நல்ல நேரத்தில் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக விவசாயிகள் இயற்கை சீற்றங்களினால் பாதிப்பு அடைந்துள்ளதால் கூட்டுறவு கடனுக்கான வட்டியை தள்ளுபடி செய்தோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். அதே நேரத்தில் வட்டியை மட்டுமல்லாது குறைந்த கால கடன்களையும் சேர்த்தே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த விவாதத்தின் போது எடுத்து கூறினார்கள். எனவே இது குறித்து ஆய்வு செய்ய அரசு ஓர் உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது என்ற நல்ல செய்தியை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். விவாதத்தில் பங்கு கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அரசு விவசாயிகளுக்கு எதையும் செய்யவில்லை என்பதை போன்ற ஒரு கருத்தை இந்த பேரவையில் தெரிவித்தார்கள். சென்ற ஆண்டு வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டபோது மத்திய அரசுடன் கலந்து பேசி சுமார் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு காப்பீட்டு தொகையை இந்த அரசு பெற்று தந்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதியாக பெண்களுக்கு அரசு மானியத்துடன் 2 சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் திட்டம் கைவிடப்பட்டதா என்று உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். வங்கிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு 50% மானியத்தை அளித்துவிட்டது. மீதியை வங்கி கடனாக பெண்கள் பெற்று வாகனம் வாங்கலாம். இவ்வாண்டு 10,000 பெண்களுக்கு இம்மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பதிலுரை ஆற்ற வாய்ப்பளித்த தங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி உரையை முடிக்கிறேன்.